ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லினோட எவிக்ஷன், அதில் நடந்த சில அநியாயங்கள், அதில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யாரெல்லாம் ஜாக்லினுடைய கர்மா நேற்று எவிக்ஷன் அப்படின்றத யோசிக்கிறீங்க? ஏன்னா சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும் பொழுது, ஜாக்லின் வந்து ராணவ் ரொம்ப சிரித்து ஒரு மாதிரி வந்து பண்ணாங்க, ராணவ் வந்து டிமோட்டிவேட் பண்ணாங்க, டிகிரேட் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரிவீட் அடிக்கும், கர்மா உடனே கொடுக்கும். ஜாக்லினோட கர்மா தான் வெளியேற்றத்துக்கான காரணமா? ஏன்னா தீபக் அவர்களுக்கும் அவருடைய எவிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவரும் ராணவ் வந்து ரொம்ப மட்டம் தட்டிகிட்டு இருந்தார். ஸோ உள்ளே இருக்கிறவங்க ஒருத்தவங்கள ரொம்ப, அதாவது அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஓகேன்ட்டு போயிடலாம். அவங்க அமைதியாக இருக்கிறப்ப சும்மா ஃபன் பண்ணிவிட்டு போகிறப்ப அவங்க எதுவும் வந்து தீபக் மேலே வன்மம் காட்டாமல், அப்புறம் ஜாக்லின் மேலே வந்து கேவலப்படுத்தாமல் இருக்கிறப்ப, இவங்க அந்த சைடு வந்து எவிட் ஆகி போகும்போது ஜாக்லின் காட்டின அந்த சிரிப்பாக இருக்கட்டும், ராணவுக்கு தீபக் அவர்கள் ராணவ் மட்டம் தட்டிகிட்டே இருக்கிறதுனால தான் இவங்க எல்லோரும் வெளியே போனாங்களா அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன். அது வந்து கர்மா இஸ் எ பூமராங்க. அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். அது எப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விதை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, விதை போட்டிருக்கீங்க அப்படின்னா அது மரமாக வளரத்தான் செய்யும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வினை பண்ணாலும் அது உங்களுக்கு திருப்பி வந்து ரிவீட் அடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போது இதில் வந்து இந்த போர்ஷனில் ஜாக்லின் எவிக்ட் ஆகும்போது, அப்போ ராணவுக்கு எப்படி சிரித்தாங்களோ அதே மாதிரி ஜாக்லின் எவிக்ஷனுக்கு ஜெஃப்ரி அண்ட் சத்யா வந்து ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான். ஒன்று ஜெஃப்ரி அண்ட் சத்யாவுடைய ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது எப்படிங்க, அவங்க சும்மா உள்ளே இருக்க சாச்சரா நடிக்கிறாங்கன்னு சொல்லி சிரிக்கிறாங்க, அவங்க ஜாக்லினோட எவிக்ஷனுக்கு சிரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதில் சாச்சரா வந்து அழுதாங்க நடித்தாங்க? ஜாக்லினோட எவிக்ஷனில் தான் நடித்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் அந்த டைமில் அதுவும் இந்த டிஷர்ட்லாம் மூடி சிரிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு கேவலமான ஒரு பிஹேவியர் தான். அதாவது ஊரோட ஒத்து போய்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் அவங்க என்ன தான் அந்த முகத்தை காட்டினாலும், ரஞ்சித் வந்து அப்படியே சோகமாக இருக்கார், நடிகைன்னு சொல்கிறார், வெளியே வந்து சாச்சனா வந்து நடிக்கிறாங்க ஜாக்லின் கிட்ட அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான், அவங்களாச்சு அந்த எமோஷன்ஸை கேரி பண்ணி நடிக்கையா செய்கிறாங்களே, நீங்கள் உண்மையாக இருக்கீங்க அப்படின்ற பேரில் அவன் முன்னாடி சிரிக்க வேண்டியதானே, எதுக்கு வெளியே போய் அப்போ நீ நடிக்கிறல்ல, அவன் முன்னாடி ஏன் இப்படியே அமைதியாக சிரிப்பு தானே வருது. இப்போ நீ உண்மையாக இருந்தால் அவன் முன்னாடி நீ ஏற்கனவே சிரிச்சிருக்கணும்ல, ஜாக்லின் சிரிச்சு அப்படியே சட்டையை வச்சு விளாட வேண்டியதானே, ஏன் விளாடல? அது ஹர்ட்டாகவும் தெரியல. அதனால தான் அவங்களும் மேபி ஒன்று மாதிரி நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான் அப்படின்றது தான் பாயிண்ட். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாக்லின் ஃபேன்ஸ் தான் வந்து இதுக்கு காரணம், ஜாக்லின் ஃபேன்ஸ் தான் வந்து ஜெஃப்ரியும் சத்யா அடிக்கிறாங்க. அவங்க என்ன பொய்யா சொன்னாங்க, உண்மையாக தானே சொன்னாங்க. உண்மையாக தான் சொன்னாலும் அந்த சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது, இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல நீங்கள் வந்து பேசுனது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தப்பு. இப்போ வெளியே போன ஜாக்லின் கண்டிப்பாக அந்த வீக்கெண்ட் எபிசோடை பார்த்துருப்பாங்க. ஏற்கனவே அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்களுடைய ட்வீட், அவங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பிரேக் மாதிரி போட்டிருந்தார் இந்த ஜெஃப்ரி சத்யா பிஹேவியர். ஸோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் ஜாக்லினுக்கு, இவங்களுக்கே எப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், வந்து கிழிச்சு விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஏன்னா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. புரியுதா உங்களுக்கு? ஸோ எதுனாலுமே சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது, அது பண்ணது அப்படிங்கிறது பயங்கர கோபத்தில் இருக்கும். அப்புறம் மக்கள் சப்போர்ட்டுக்கு பயங்கரமாக ஜாக்லின் வந்து சந்தோஷப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்குது, அவங்க போட்டிருக்காங்க. ஸோ வேறு லெவல். அதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டோம், ஜாக்லினுக்கு வந்து அது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சிருச்சு. பட் அது தெரிஞ்சாலும் ஜாக்லின் வந்து கொஞ்சம் கவலைப்பட்டிருப்பாங்க, ஐயோ என்னடா அது, இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே, நம்ம முட்டாள்தனமாக ஒரு முடிவு எடுத்துட்டோமே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மக்கள் சப்போர்ட் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு வெளியே போய் தான் தெரியும் அப்படிங்கிறது ஒரு மேட்ரு. இருந்தாலும் உள்ளே இருக்க மஞ்சரியை ஒரு விட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டாங்க, நீயும் முத்து 2 பேரில் யாராவது கப்பு, ஏன்னா உங்களுக்கு தான் மக்கள் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லி நேற்று ஆணித்தரமாக லைவில் சொன்னாங்க. அப்படி இருந்தும் ஜாக்லின் இந்த மாதிரி ஒரு மடத்தனமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது? இப்போ கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ ஜெஃப்ரி மேலே சத்யா மேலே கோவப்பட்டால் மட்டும் அவங்களுக்கு திருப்பி டாப் 5 கிடைக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் கர்மா பிலீவ் பண்ணுறீங்களா? ஜாக்லினோட எவிக்ஷன் உங்களை எவ்வளோ பாதிச்சுது அப்படிங்கிறதையும் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், குட் பை.